நிச்சயமாக எங்களுக்கு சார்பான ஆட்சி உண்டாகும், எங்களுக்கு சார்பான பொருளாதாரம் உண்டாகும், எங்களுக்கு சார்பான விலைக்கழிவு உண்டாகும், எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உண்டாகும். எல்லா நிலைமைகளுக்குண்டான தீர்வு இஸ்திக்ஃபாரில் இருக்கிறது. இந்த நாட்டிலே 22 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்கிறோம். ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறார். ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் 200 இஸ்திக்ஃபார் செய்கிறார். சராசரி ஒரு மனிதனின் மூலமாக 1000 இஸ்திக்ஃபார் வந்து விடுகிறது. ஒரு வீட்டிலே 5 பேர் இருந்தால் 5000 இஸ்திக்ஃபார், 10 பேர் இருந்தால் 10,000 இஸ்திக்ஃபார். நாட்டிலே 22 லட்சம் முஸ்லிம்கள். சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, வயோதிபர்களே, நிச்சயமாக இஸ்திக்ஃபார் இதிலேதான் அனைத்து பிரச்சனைகளுக்குண்டான தீர்வும் இருக்கிறது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன யுஅல்லிமு தாஅக்கும் வதவாஅக்கும். நிச்சயமாக இந்த குர்ஆன் உங்களுக்கு நோயையும் படித்து தருகிறது, நோய்க்குண்டான தீர்வையும் படித்து தருகிறது. அம்மா தாவுக்கும், நோய் என்ன? மஆசிக்கும், உங்களுடைய மிகைத்த பாவங்கள். நோன்பை கழித்தோம், சுற்றுலாக்கள் சென்றோம், நாம் செய்த பாவங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விலை குறைய வேண்டுமா, விலை கூட வேண்டுமா என்பதை எங்களுடைய உள்ளமே சொல்லும். நாம் செலவழித்த செலவுகள், எங்களுடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள், சகோதரிகளே ஆடிய ஆட்டங்கள், செய்த பாவங்கள். கண்ணியமானவர்களே, இது தான் நோய். சொல்கின்றார்கள், அம்மா தவாவுக்கும், அதற்குண்டான தீர்வு மருந்து என்ன தெரியுமா? அல் இஸ்திக்ஃபார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. கண்ணியமானவர்களே, விலை உயர்வை வெளிநாடுகளில் நாம் தேட வேண்டிய அவசியமில்லை. எங்களுடைய நாட்டிலே நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விலை உயர்வு அதிகமாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சில சலஃபு சாலிஹீன்களிடத்திலே போய் சொல்லப்பட்டதாம், வகத் கலத்தில் அஸ்ஆரு ஜித்தன், நாளுக்கு நாள் விலைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, நாம் என்ன செல்ல வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே சொன்னார்களாம், இஹ்ஃபதுஹா பில் இஸ்திக்ஃபார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக உங்களுடைய விலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். ஏக சகோதரர்களே, அன்பானவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, பாவத்தை விடுவோம், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். வீடுகளுக்குள்ளால் அமல்களை கொண்டு வருவோம். காலையில் இருந்து இரவில் நாம் படுக்க செல்லும் வரைக்கும் இந்த மொபைல் போன்களின் மூலமாக, இந்த டிவியின் மூலமாக, இந்த படங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பயங்கரமான பாவங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம். சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த நிலைமை தொடரும் என்றிருந்தால் அதிகமாக இஸ்திக்ஃபாரை மாத்திரம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய 22 லட்சம் முஸ்லிம்கள் நாம் இறுக்கமாக பற்று பிடித்துக் கொள்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு ஏதுவான சாதுவான நிலைமைகள் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே